கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தில் 20வது நாள் கொண்டு வந்த ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. கட்டுகள் உடைந்து கொண்டிருக்கிறது, பாதாள சங்கிலிகள் அறுக்கப்படுகிறது, தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுகிறது, தேவனுடைய ராஜ்யம் உங்க வீடுகளில் வந்திருக்கிறது, அவருடைய சித்தம் உங்க வாழ்க்கையில் நிறைவேற அவருடைய ஆவியானவர் உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறாரு. இந்த அற்புதமான நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு வேரையும் நிரப்பி கொண்டிருக்கிறாரு. ஒவ்வொரு குடும்பத்திற்கு தேவையானதை கொண்டு வந்து கொண்டிருக்கிறாரு. ஒவ்வொரு வேருடைய சங்கிலிகள் அதிர ஆரம்பித்திருக்கிறது. ஒவ்வொரு வேருடைய போராட்டங்கள் பலவீனப்பட ஆரம்பித்திருக்கிறது. நீங்கள் அறிந்தீர்களோ இல்லையோ, தேவ ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, விடுதலை நடந்தது போல இல்லை என்றாலும், விடுதலை நடக்கிறத நீங்க பார்த்தாலும் நீங்க ஆண்டவரை துதிங்க. தேவ பிள்ளைகளே, 20 நாள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. தேவனுடைய பிரசன்னம் உங்க வீடு நிரப்புகிறத அநேகர் உணர்ந்துட்டீங்க. அநேகர் பிரச்சனையை பார்த்து பயந்து போய் இருக்கிறீங்க. இந்த ஜெபத்திற்கு பிறகு விடுதலை இல்லாமல் ஆய்விடுமோ? அப்படி சந்தேகப்படாதீங்க. நடக்க வேண்டிய எல்லா அற்புதங்களும் தாமதம் இல்லாம உங்களுக்கு நடக்கும். மாற வேண்டிய சூழ்நிலைகள் மாறும். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான், தேவனை இன்னும் துதிக்க ஆரம்பிங்க. போராட்டத்தில் இருக்கிறீங்களா? துதிக்க ஆரம்பிங்க. விடுதலை கிடைச்சிச்சா? துதிக்க ஆரம்பிங்க. கட்டுல இருந்தாலும் துதிக்கணும், விடுதலை பெற்றாலும் துதிக்கணும். நீங்க எங்க இருந்தாலும் ஒரு துதியின் அபிஷேகம் உங்க வீட்டுல இறங்குறது. பெற்றுக்கொள்ளுங்க ஒரு துதியின் அபிஷேகம். இந்த ஆரம்ப நேரத்துல, இந்த கட்டுகள் உடைக்கிற ஜெபத்துல, நெடுநாள் போராட்டங்கள் அசைகிற இந்த ஜெபத்துல, ஆழ மரம் போல, அரச மரம் போல வேர் விட்டு இருக்கிற அநேக போராட்டங்களுடைய வேர்கள் ஒன்று ஒன்றாக வெட்டப்படுகிறது. தேவ பிள்ளையே, உன்னுடைய பிரச்சனை நெடுநாளா இருக்குதுன்னா அது ஒரு புல்லு கிடையாது, அது ஒரு செடி கிடையாது, பிடுங்கி எடுத்தால் வரக்கூடிய ஒரு சின்ன செடி கிடையாது. தேவ பிள்ளையே, நெடுநாளா இருக்குதுன்னா அது ஆலமரத்துக்கு ஒப்பா இருக்கிறது, அது அரச மரத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அதனுடைய வேர்கள் ஆழமாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு வேர்களா உடைக்கிறாரு. நீ ஒவ்வொரு நாள் ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொரு வேர்கள் அறுக்கப்படுகிறது. அதனால ஆண்டவரை துதிக்கிற தேவ பிள்ளையே, முழு உள்ளத்தோடு துதி, முழு ஆத்மாவோடு துதி, முழு பலத்தோடு துதி. ஏன் தெரியுமா? உன் துதியின் சத்தம் சங்கிலிகள் கேட்கும் பொழுது, உன் கட்டப்பட்ட சூழ்நிலைகள் கேட்கும் பொழுது அது அதிரணும், அது அதரணும். அது அதிரணும்னா நீ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கணும். வாய் அளவுல துதித்துட்டு பேராத தேவ ஜனமே, உன் வாயால மட்டும் ஆண்டவரை உயர்த்திட்டு பேராத, அதோட உன் உள்ள உயர்த்தட்டும். உன் உள்ளான மனுஷன் அந்த துதியினால் நிரம்பட்டும். பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இணைந்து அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு நீ துதிக்க ஆரம்பிப்பாய் என்றால், இந்த 100 நாள் முடியும் பொழுது உன் நெடுநாள் தடை உன் கால் கீழே விழுகிறத பாப்ப. இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப நாளாக பயங்காட்டி கொண்டிருந்த ஒரு கோலியாத்து உண்டு. தினமும் வந்து சவால் விடுவான். இஸ்ரவேலில் தேவன் உண்டா என்று சவால் விடுவான். ஆனால் அவனுடைய முடிவு ஒரு நாள் வந்தது. தேவ பிள்ளையே, அல்லேலூயா, உன்னை நெடுநாள் உபத்திரவப்படுத்துகிற, உன்னை கட்டி வைத்து எழும்ப விடாமல் தடை பண்ணுகிற, உன்னை அபிஷேகத்தில் எழும்ப விடாம, உன்னை ஜெபத்தில் எழும்ப விடாம உள்ள அந்த கோலியாத்து போல் உள்ள எதிரிகள், நெடுநாள் எதிரிகள், கர்த்தர் உங்க காலின் கீழ் விழவைப்பாரு. வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்க காலின் கீழ் போடுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க ஒரு அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளுங்க ஒரு துதியின் அபிஷேகத்தை. தாவீது ராஜா அழகாக சொல்லுகிறார். சங்கீதம் 42 11வது வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். தேவ ஜனமே, உனக்கு வெற்றி வந்தாலும் நீ தேவனை துதி, உனக்கு தோல்வி வந்தாலும் நீ தேவனை துதி. நீ எந்த சூழ்நிலையில இருக்கலாம், நீ ஹாஸ்பிட்டல்ல படுத்து கூட இருக்கலாம், ஐசியூக்குள்ள கூட உன்னுடைய குடும்பத்துல யாராவது இருக்கலாம், வேதனையில இருக்கலாம், கண்ணீர்ல இருக்கலாம். என்ன செய்யணும் தெரியாத நீ உன் கண்ணை மூடு. பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்ப சுத்தமா இருக்கிறாரு. உனக்குள்ள ஜீவன் என்றாகும், உனக்குள்ள ஜீவிக்கிற ஆவியானவர் ஊற்றப்படுவாரு. உன் வனாந்தரம் செழிப்பாய் மாறும். விசுவாசம் ஒன்று மட்டும்தான் உன்னை தூக்கி எடுக்க போகிறது. விசுவாசிக்கிற ஒவ்வொரு பேரும் பாக்கியவான்கள். இந்த 20வது நாள்ல கர்த்தருடைய அக்கினி உன்னை நிரப்ப
சித்தமா இருக்கிறது. இந்த வார்த்தையை நீ இப்பொழுது கேட்கலாம், இல்லை என்றால் எப்பொழுதுனாலும் கேட்கலாம். எந்த நேரத்துல நீ கேட்டாலும் சரி, நீ பகல்ல கேட்கலாம், இரவுல கேட்கலாம், மத்தியானம் கேட்கலாம். ஆவியானவர் பேசுனதுதான், கட்டுகள் உடைக்கிற வார்த்தை வந்ததுதான். இந்த வார்த்தையை நீ எந்த நேரத்துல கேட்டாலும் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறாரு, தொடர்ந்து துதி. நீ வெற்றி அடைந்தாலும் துதி, நீ தோல்வி அடைந்தாலும் துதி. எந்த நேரத்துல நீ துதிக்க பழகு. நீ துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தருடைய அக்கினி உன் மேல இறங்கும். உன் குடும்பம் விடுதலை ஆகும். நெடுநாள் போராட்டம் மாறுகிறதை நீ காண்பாய் என்று ஆவியானவர் உன்னை பார்த்து பேசுகிறார். தாவீது ராஜா சொல்லுகிறபடி, என் தேவனை நான் இன்னும் துதிப்பேன். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, எந்த பிரச்சனையிலையும் நான் துதிப்பேன், எந்த உயரத்திலையும் நான் துதிப்பேன், எந்த கணத்திலையும் நான் துதிப்பேன், எந்த கனவீனத்திலையும் நான் துதிப்பேன். தாவீது ராஜா சொல்லுகிறது போல எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, நான் இன்னும் துதிக்க போறேன் ஆண்டவரே, இன்னும் நான் உயர்த்த போகிறேன்னு சொல்லுகிறேன். ஒவ்வொரு தேவஜனமும் இணைந்து ஆராதிப்போமா. உங்க மேல ஒரு பலத்த அபிஷேகம் இறங்கும், ஒரு துதியின் அபிஷேகம் இறங்க போகிறது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா தேவஜனமே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எல்லாரும் சேர்ந்து, எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பே. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்னும் துதிப்பே. ஆண்டவரை நான் இன்னும் போற்றுவேன். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அப்பாவை நான் உயர்த்துவேன் சொல்லுங்களேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தள்ளும்புகளால் குணமாக்கிடுவீர், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தள்ளும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. நான் இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. ஓ, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா தேவஜனமே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பே, உம்மை இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம் தேவஜனமே, இன்னும் துதிப்பேன். என் அப்பாவே, என் ராஜாதி ராஜாவே, உம்மை நான் இன்னும் போற்றுகிறேன் அப்பா. நம்பிக்கை இழந்தாலும் சொல்லுவோமா, நம்பிக்கையாவும்மை இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவும்மை இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர். ஓ, இன்னும் துதிப்பே, நான் இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை
சொல்லுங்க சொல்லுங்க தேவச்சனமே, நீங்க சொல்ல சொல்ல அற்புதம் நடக்குது. நம்பிக்கை இல்லாத நிலைமையில நம்பிக்கை உண்டாகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அற்புதங்களை உங்களுக்காக கிரியை செய்கிறார். எக்காலமும் நான் துதிப்பேன். எந்த சூழ்நிலை நான் உங்களை துதிப்பேன் ஆண்டவரே. கோலியாத்துக்கு முன்பதாக துதிப்பேன், சிங்க கவியில் துதிப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க? இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மையாரா. எல்லா தேவ ஜனம் சொல்லுவார்களாக, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். சேர்ந்து சொல்லுவோம். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். தேவச்சனங்களே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல ஊட்டப்பட்டு கொண்டிருக்கிறாரு. ஒவ்வொரு மேலையும் கர்த்தருடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி கொண்டிருக்கிறார். உங்க உள்ளான மனுஷங்கள் உள்ள காயங்களை மாற்றுகிறார். தேவச்சனமே, அநேக காயங்கள், அநேக வேதனைகள், அநேக போராட்டங்களை சத்ரு உங்க வாழ்க்கையில கொண்டு வந்தது உண்மைதான். அநேகர் மூலமாக வேதனைகளை கொண்டு வந்தது உண்மைதான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அதெல்லாம் பார்க்காத, அது எல்லாம் உன்னுடைய உயர்வுக்கான பாதை. எத்தனை பேர் சிலுவை பாதையை உயர்வின் பாதை என்று பார்க்கிறீங்க? சிலுவையின் பாதையில உபத்திரம் உண்டு. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. உங்களை நெருக்கிறவர்களையும் உங்களை காயப்படுத்தினவர்களையும் நீங்க பார்த்து கொண்டே இருப்பீர்கள் என்றால், உங்கள் காயங்களை பார்த்து கொண்டே இருப்பீர்கள் என்றால், உங்களுடைய அபிஷேகத்தை நீங்கள் இழந்து போவீர்கள். நீங்கள் முன்னேறி செல்ல கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு இருக்கிறார். அநேகர் லோத்துவின் மனைவியை போல பின்னிட்டு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அநேகர் முன்னாடி போக வேண்டிய அவர்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஜெபிக்க வேண்டிய நபர்கள் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. அபிஷேகத்தில் எழும்ப வேண்டிய குடும்பம் சோர்ந்து போய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழும்ப வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. நீ உயர்ந்து எழும்பி நிற்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. கல்லறை கதவுகளை கர்த்தர் திறப்பா. மரித்து போன சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவா. அந்த பாடலில் சொல்லப்பட்ட வரிகள் போல உங்கள் கல்லறை கதவு திறக்கும். எந்த விஷயம் மரித்ததா இருந்தாலும், பொருளாதார விஷயம் மரித்து போயிட்டா, அதனால சோர்ந்து போயிட்டீங்களா? உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைகள் ரட்சிப்பெல்லாம் மரித்து போயிட்டா, அபிஷேகம் மரித்து போன நிலைமையில இருக்குதா? ஆராதனைக்கு போன பிள்ளைகள் சோர்ந்து போய் இருக்கிறாங்களா? ஜெபம் எல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறதா? மரித்த அனுபவத்தில் இருக்கிறீர்களா? ஆண்டவருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, கல்லறை கதவு திறக்கும். அந்த மரித்த சூழ்நிலை மாறும். ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாகும். ஒரு பலன் உண்டாகும். ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறார். ஒரு விடுதலையை
கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறார். லீபா ராபா சந்தல ரகசியா. அந்த கல்லறை கதவு திறக்கப்பட்டோம். நெடு நாளாக உன்னை மூடி வச்ச அந்த கல்லறையின் கல்லை கத்தர் புரட்டி போடுவாரு. தேவச்சனமே, லாசரு மரித்து 4 நாள் ஆச்சு, ஆண்டவர் வந்தபாடு இல்லை. 4 நாளும் மறந்துட்டாரோன்னு அந்த மரியாளுடைய உள்ளம் ஏங்கி இருக்கும். ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் வந்தாரு, அந்த கதவுக்கு முன்னாடி நின்றாரு. அந்த கல்லறை கதவு பிளந்தது. ஓ, லாசரு உயிரோடு வந்தாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க மரித்த சூழ்நிலையில லாசருவை உயிரோடு எழுப்பின ஆண்டவர் வருவார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா, அந்த கல்லறையின் கல்லுக்கு முன்னாடி வருவீங்க, என் நிலைமையை மாத்துவீங்கன்னு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றீங்க, என் கல்லறை கல்லு புரட்டப்படும், என்னுடைய மரித்த நிலைமை மாறும். ஆரோனுடைய கோல் மரித்த அனுபவத்தில் இருந்து உயிர் பெற்றது போல இன்னைக்கு மரித்த சரீரத்திலும், மரித்த சூழ்நிலையிலும், மரித்த வேலைகளிலும், மரித்து போன எல்லா சூழ்நிலைகள்ல என் ஆண்டவருடைய கரம் இறங்கி அந்த கல்லை திறக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ பிள்ளைகளே? சேர்ந்து சொல்லுவோமா, எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெலும்ப செய்வீர். ஓ, கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெலும்ப செய்வீர். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த அந்த அப்பாவை பார்த்து சொல்லுங்க, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. உம்மை இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை. வேதம் சொல்லுகிறது, வியாதி அஸ்தர்களை, படுக்கையில் உள்ளவர்களை எடுத்து கொண்டு வந்து பேதுருடைய நிழல் படும்படிக்கு வரிசையாக அடுக்கி வைத்தார்கள். அவர்கள் மத்தியில் பேதுரு நடக்கும் பொழுது பேதுருடைய ஆவியில பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருந்தபடியால் அந்த வியாதியின் கட்டுகள் உடைந்தது. படுக்கையில் உள்ளவங்க எழுப்பி நடந்தார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த அபிஷேக சத்தம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது உங்க வியாதியின் படுக்கையில் இருந்து இங்க எழும்ப போறீங்க. அந்த கட்டு உடைய போகிறது. ஆவியானவர் கட்டில் மேல் அசைவாடுகிறார், உன் பலவீனத்தின் மேல் அசைவாடுகிறார். சேர்ந்து சொல்லுவோமா, அந்த வியாதியின் கட்டுகள் உடையும் என்ற விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவரை பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், எக்காலமும் நான் துதிப்பேன், நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். வியாதியின் வேதனை பெருகினாலும் மரணத்தின் பயம் என்னை சொல்லுவோம். வியாதியின் பெருகினாலும் மரணத்தின் பயம் சூழ்ந்தாலும் மீண்டும் எழுப்பிடுவீர், வேலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். மீண்டும் எழுப்பிடுவீர், வேலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை. அவர் உன்கிட்ட நெருங்கி வராரு. உன்கிட்ட நெருங்கி வருகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் உன் காதுல பேசி கொண்டிருக்கிறாரு. ஒரு அக்னியை நீ ஃபீல் பண்ணுகிற, ஒரு வல்லமையை ஃபீல் பண்ணுகிற, ஒரு பனி போல வசனம் இறங்குது, ஒரு மின்னல் போல ஒரு அக்னி இறங்குது. உன் கட்டல் படுக்கையில, அந்த வியாதியின் படுக்கையில கர்த்தருடைய அக்னி இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த வியாதியின் மேல கர்த்தருடைய அக்னி இறங்குது. அந்த காரண கர்த்தனாகிய அந்த வியாதியின் கீழே கர்த்தருடைய அக்னி இறங்கி அந்த வேர்களை சுட்டெரிக்கிறது. உன் மேல கர்த்தருடைய அக்னி இறங்கி கொண்டிருக்கிறது. நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதி தேவ பிள்ளையே, உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறாரு. உன்னை படுக்கையில வைத்திருக்கிற ஆவிகள் மேல கர்த்தருடைய அக்னி இறங்கி கொண்டிருக்கிறது. எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், நேரமும் நான் போற்றுவேன். நம்பிக்கையாவுமை இழந்தாலும் எல்லாமே முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறியா தேவ பிள்ளை? எல்லாமே முடிஞ்சிட்டு நினைக்கிறையா?
எல்லாமே முடிந்தது. இனிதான் உன்னுடைய தொடக்கம் தேவச்சனமே. கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். இன்னும் துதிப்பேன், நான் இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஓ, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். தேவ ஜனங்களே, கல்லறை கதவு மூடி உன்னுடைய நிலைமை முடிச்சிட்டுன்னு சொல்லும் பொழுது கடன்ல நீ லாஸ் ஆயிருவ, கடன்ல உன் குடும்பம் லாஸ் ஆகும், உன் பிசினஸ் லாஸ் ஆகும் சொல்லும் பொழுது, நீ இந்த வியாதியில சாவன்னு சொல்லும் பொழுது, திருமணம் ஆகாம உன் வாழ்க்கை நாஸ் ஆகும் சொல்லும் பொழுது, எல்லா விஷயம் மூடப்பட்டது போல இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இது உன் மரணம் அல்ல, இது உன்னுடைய கடைசி நிமிடம் அல்ல. எல்லாம் முடிச்சிட்டு நீ நினைக்கிறல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரு, இதுதான் உன் ஆரம்பம், இதுதான் உன் ஆரம்பம். உன் கல்லறையின் கதவை கர்த்தர் திறக்கிறார். உன் ஆரம்பம் ஆரம்பிக்கிறது. எந்த மனிதர்கள் எல்லாம் இது முடிந்துட்டு இவனுடைய லெவல் முடிந்துட்டு, இவன் வாழ்க்கை முடிந்துட்டு, இவன் தொழில் முடிந்துட்டு, இவன் பிசினஸ் முடிந்துட்டு, இவன் லைஃப்ல எல்லாமே முடிஞ்சிட்டுன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் ஒன்னா பார்த்து பேசுகிறாரு, இதுதான் உன் ஆரம்பம். பெற்றுக்கொள், ஒரு அக்கனியை பெற்றுக்கொள். உன் ஆரம்பம், உன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் ஆரம்பம் என்று எழுதுகிறார், ஆரம்பம் என்று எழுதுகிறார். பெற்றுக்கொள் மகனே, இதுதான் உன் ஆரம்பம். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உன் வாழ்க்கை இதுல அழியாது, உன் வாழ்க்கை இதுல அழியாது, உன் வாழ்க்கை இதுல முடியாது. கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் ஃபுல் ஸ்டாப்ப கமாவா மாத்தி, உன் ஃபுல் ஸ்டாப்ப கமாவா மாத்தி அவர் திரும்பியும் தொடங்குறாரு. சத்துரு உனக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சான், ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னை கேபிட்டல் லெட்டர் போட்டு உன்னை திரும்பியும் கொண்டு வராரு. எதெல்லாம் முடிஞ்சிட்டு நீ நினைச்சியோ அதற்கு பிறகு ஒரு பெரிய என்ட்ரி உன் வாழ்க்கையில வருது. அந்த பிசினஸ் லாஸ் மாறுகிறது, அந்த வருமானம் முடிச்சிட்டு நினைக்கிறல்ல, உன் கையில திரளாய் வருமானம் வருகிறதை ஆவியானவர் காட்டுகிறார். எழுதி வை, எழுதி வை, உன் கரத்தில் பணம் வரும். தேவ ராஜ்யத்திற்காக, தேவனுக்காக நீ அவமானப்பட்டதுனால உன் கையில பணம் குவியும். தேவன் அதை உனக்கு தருகிறாரு, ஐஸ்வர்ய சம்பத்தை உனக்கு தருகிறாரு. உன் லாஸ் மாறுகிறது, உன் கடன் மாறுகிறது. தேவ பிள்ளையே, நீ கடன்ல இருக்கிறது தேவ சித்தம் இல்ல. இனிமே நீ கடன் வாங்க மாட்ட, இனி நீ கடன் கொடுப்ப. அநேக ஜாதிகளுக்கு கர்த்தர் உன்னை கடன் கொடுக்கிற தேவ பிள்ளையாக ஆசீர்வதிக்கிறாரு. எப்பத்தா கர்த்தர் திறக்கிறாரு, எப்பத்தா கல்லறை கதவுகள் திறக்கப்படுகிறது, எப்பத்தா எல்லாரும் சொல்லுவோமா? எப்பத்தா ஏசப்பா சொன்னாரு, எப்பத்தா திறந்துடு, திறந்துடு, திறந்துடு. தாவீதின் திறவுகோலை உடையவர் உன் வாழ்க்கையை திறக்கிறாரு, உன் வாழ்க்கையை திறக்கிறாரு, உன் வாழ்க்கையை திறக்கிறாரு. அபிஷேகத்தை பெற்றுக்கொள் மகனே, அபிஷேகத்தில் நிரம்பு மகளே. ஆவியானவரை நிரப்புகிறார், உன் குடும்பத்தை நிரப்புகிறார். எத்தனை ஆண்டுகள் காத்திருந்த இந்த வருஷம் நீ அபிஷேகத்தில் நிரம்பு. இந்த நாட்கள்ல கர்த்தர் உன்னை அபிஷேகிப்பாரு, உன்னை பார்த்து பேசுகிறார் மகனே. யாராலையும் உன்னை தடுக்க முடியாது, எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது, எந்த அந்தகாரத்தாலும் தடுக்க முடியாது, எந்த இருளாலும் தடுக்க முடியாது. ஏன்னா உன் கூட இருக்கிறது யார் தெரியுமா? கோரேசுக்கு கதவை திறந்த ஆண்டவர். ஆமென். அந்த ராஜா கோரேசுக்கு கதவை திறந்த ஆண்டவர் உன் பின்னாடி நிற்கிறாரு. வெங்கல கதவு உடையும், இரும்பு தார்பால்கள் முறியும். உனக்காக அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷம் வெளிப்படும். நீ நெடுநாள காத்திருந்த, உன் படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லாமல் இருந்துச்சு, உனக்கு ஏற்ற துணை இல்லாமல் இருந்துச்சு. ஆதாமுக்கு ஏற்ற துணை உண்டாக்குன ஆண்டவர் உனக்கு ஒரு துணையை உண்டாக்குகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உனக்கு ஏற்ற நேரத்தில் உன் வலது பக்கத்தில், உன் இடது பக்கத்தில் உன் வாழ்க்கை துணை கரெக்டா வந்து நிற்கும், கரெக்டா வந்து நிற்கும். அந்த இடத்தை கர்த்தர் நிரப்புகிறாரு. இதுவரைக்கும் ஆதாமுக்கு ஒரு துணை இல்லாமல் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஏற்ற நேரத்தில் ஏவாள் உருவானாள், ஏற்ற நேரத்தில் ஏவாள் உருவானாள். இதுவே உன் ஏற்ற நேரம். உன் கதை மாறுகிறது, உன் சாப்டர் மாறுகிறது. உன்னை ஆண்டவர் தலைகீழாய் மாற்றி ஆசீர்வதிக்கிறார். நீ பட்ட வேதனைக்கு, நீ பட்ட இன்னலுக்கு
உன் வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. தேவ ஜனமே, கர்த்தர் உன்னை பார்த்து முகமுகமாய் பேசுகிறார். எப்பத்தா என்றால் திறந்திடு என்ற அர்த்தம். கர்த்தர் உனக்காக திறக்கிறாரு. இந்த 3 நாட்களாக கர்த்தருடைய ஆவியானவர் சிலதை திறந்து கொண்டிருக்கிறார். 2 நாள் முன்னாடி நம்ம பார்த்தோம், கர்த்தர் சிலருடைய கண்களை திறந்தார். நேற்று தினத்துல பார்த்தோம், சிலருடைய உள்ளத்தை திறந்தார். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, உனக்காக நீ நினைக்காததை திறப்பாரு. நீ நினைக்காத இடத்துல இருந்து உன் வேலை வரும். நீ நினைக்காத இடத்துல இருந்து உன் உயர்வு வரும். நீ நினைக்காத இடத்துல உனக்கு ஒரு புதிய அழைப்பு வரும். தாவீது ராஜா ஆடுகள் மேய்ச்சு கொண்டிருந்தான். அவனுக்கு திடீர்னு அரசாங்கத்திலிருந்து அழைப்பு வந்தது. தேவ பிள்ளைகளே, how many are ready to receive the calling from different places? கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். நீ அறியப்படாத, நீ தெரியாத, உன்னை யாருன்னு தெரியாத ஆட்கள் உன்னை கூப்பிட போறார்கள். உன்னை கர்த்தர் கூப்பிட்டு போக போறாரு. அருமையான தாயாரே, உன்னை சில இடத்துல இருந்து கர்த்தர் உன்னை கூப்பிட்டு பயன்படுத்துவாரு. சகோதரனே, எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? யோசேப்பு சிறைச்சாலையில கடந்தான். அந்த இரவுல அவன் சிறையிருப்பு மாற கர்த்தர் அந்த சிறையிருப்புக்குள்ள சில நபர்களை அனுப்பினார். அரசாங்கத்தின் நபர்கள் வந்தார்கள். அவனுக்கு நல்ல வஸ்திரம் கொண்டு போனார்கள். அவனை அரசாங்கத்தின் ராஜாக்கு முன்னாடி நிறுத்தினாங்க. அவன் ஆராதித்த ஆண்டவர் அவனை உயர்த்துகிற நேரம் வந்தது. இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ உயர்த்தப்படும் நேரம் வந்திருக்கிறது. நீ ஆசீர்வதிக்கப்படும் நேரம் வந்திருக்கிறது. நீ பயப்படாதே. உன் கூட இருந்து உன் கரத்தை பிடிச்சு உன்னை நடத்த ஒருவர் உன் கிட்ட நிக்கிறாரு. அந்த கரத்தை பிடிச்சுக்க. அவர் உன்னை பிடிக்க போறாரு. அவர் பிலிப்பை தூக்கிட்டு போனது போல உன்னை தூக்கிட்டு போக கர்த்தருடைய ஆவியானவர் உன் அருகாமையில வந்திருக்கிறாரு. உன் லெவல் மாறும். உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். உன்னை கொண்டு ஆவியானவர் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். பெற்றுக்கோள். ஒரு அக்கினி இறங்குது, ஒரு அபிஷேகம் இறங்குது, ஒரு வல்லமை இறங்குறது, திறந்த வாசல் உண்டாகிறது. சிலருடைய கற்பத்தை கர்த்தர் திறக்கிறாரு. ஒரு பிள்ளையை கேரி பண்ண முடியாத உனக்கு 2 பிள்ளையால் ஆசீர்வதிக்கிறாரு. சிலர் மேல அப்படிப்பட்ட பலத்த அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. நெடுநாள குழந்தை இல்லாம இருந்தால பெற்றுக்கொள். உன்னுடைய கற்பத்தை பார்த்து நான் பேசுகிறேன். 2 பிள்ளை உனக்குள் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அபிஷேகம் உன் கற்பத்துக்குள் இறங்குவதாக. அந்த கேன்சர் கண்ணிகள் எறிவதாக, அந்த சாப வியாதிகள் எறிவதாக, அந்த வில்லிசனிய வியாதிகள் எறிவதாக. I speak to cancers in the name of Jesus. Expel. வெளியேறுவாயாக. பிள்ளைகளுடைய சரீரத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் மந்திர வியாதிகள் வெளியேறுவதாக. கிட்னி ஃபெயிலியர்கள் வெளியேறுவதாக. இருளின் ஆவிகள் வெளியேறுவதாக. இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன். நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன். நேரமும் நான் போற்றுவேன். ஓ, இன்னும் துதிப்பேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? தாவீது அழகாக சொல்லுகிறார், என் முகத்துக்கு ரட்சிப்புமாகிய ஆண்டவரை நான் இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை நான் என்ன சொல்லுவேன்? என் ஆண்டவர் நான் எப்படி உயர்த்துவேன்னு நீங்க புலம்புகிறீங்களா? அவ்வளவு அற்புதங்களை செஞ்சு உங்களை மகிழ பண்ணுவாரு. அவ்வளவு அதிசய வாசல்களை திறக்க போறாரு. நீதான் ஆண்டவருக்கு வேணும். உன்னதான் ஆண்டவர் கேட்கிறாரு. உனக்கு தான் திறந்த வாசல், உனக்கு தான் ஆயிரக்கணக்கான திறந்த வாசல். நீதான பாடுபட்ட, நீதான வேதனைப்பட்ட, நீதான கண்ணீர் வடித்த, நீதான் உயர்த்தப்படுவ. உன் பிள்ளை அந்த கல்யாண மண்டபத்துல நின்று அநேகர் அந்த திருமணத்துல வருகிறத உன் கண்ணு காணும். தேவ பிள்ளையே, உன் பிள்ளைக்கு நெடுநாள திருமண தடல, அந்த திருமண தடை உடையுது. உன் பணம் வராம தடையா இருக்குல்ல, உன் கண்ணு காணும். உன் பேங்க் அக்கௌண்ட் நம்பர்னால அதுல தேவனுடைய ஆவியானவர் நிரப்புவாரு. உனக்கு வர வேண்டிய பணம் உன் பேங்க்ல கிரெடிட் ஆகுறத உன் கண்ணு காணும் ஆவியானவர் சொல்லுகிறாரு. தேவ பிள்ளைகளை இணைந்து ஜெபிங்க. இந்த விசுவாச வார்த்தைகளை எழுதி வைத்து ஜெபிங்க. கர்த்தர் உங்க கண்ணை காண செய்வாரு. இத்தனை ஆயிரத்தை ஏமாத்திட்டான் பிரதர், கடன் வாங்கிட்டு தரலையா? கர்த்தர் அந்த கட்டை உடைக்கிறாரு. உன் அக்கௌண்ட்ல அந்த பணம் வந்து விழும். அவன் பயந்து ஓடுவான். உன்னுடைய எதிரியின் பாளையத்துல தேவனுடைய தூதன் இறங்கி இருக்கிறாரு. நீ ஆராதிக்கிற வேளையில உன்னுடைய லாஸான எல்லா விஷயத்திலையும் தேவனுடைய கரம் இறங்கி, அங்க ஆவியானவர் இறங்கி எதிரியின் பாளையத்துல ஒரு பயத்தை உருவாக்குறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னை எதிர்க்கிற வல்லமைகள், உன்னை எதிர்த்த நபர்கள் வீட்டுல, உன்னை எதிர்க்கிற
சிலருடைய வாழ்க்கையில தேவதூதன் இறங்கி இருக்கிறான். அவன் உன் பாதையில வராதபடி, உன் வழியில வராதபடி கர்த்தர் அவர்களை நிர்மலமாக்கி வேற பாதையில அனுப்புகிறார். எப்படி பாருங்களேன், யாக்கோபு அவன் அவனுடைய பரிவாரங்களோடு மனைவியோடு வெளியே வரும்பொழுது அவனுடைய மாமா லாபானை கர்த்தர் வேறு திசையில திருப்பி விட்டாரு. சொப்பனத்துல பேசினாரு. இன்னைக்கு உனக்கு விரோதமா வருகிற நபர்கள் சொப்பனத்துல கர்த்தர் இறங்குறாரு. இந்த ஆராதனையில நீ ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது உனக்கு விரோதமான அந்தகாரத்தின் மேல, அந்தகார கட்டின் மேல கர்த்தருடைய தூதன் இறங்கி கொண்டிருக்கிறார். இன்னும் போற்றுவே இன்னும் உம்மை. சொல்லுங்க சொல்லுங்க தேவ ஜனமே, நீங்க செய்ய போறது ஒன்னே ஒண்ணுதான். கண்ணீர்ல இருக்கிறீங்களா? கஷ்டத்துல இருக்கிறீங்களா? வேதனையில இருக்கிறீங்களா? இல்ல சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்க செய்ய போறது இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் உம்மை துதிப்பேன், என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில முற்றிலும் உங்களை சமூகத்தில் அர்ப்பணித்து துதிப்பேன்ப்பா. அன்னைக்கு யோசுவா சொன்னாரு, நானும் என் குடும்பம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். We will all, our household all will praise God and worship Him. Hallelujah. Likarava. அப்படி அந்நிய பாஷையில ஜெபிங்க. அந்நிய பாஷை பெற்ற தேவஜனங்கள் அந்நிய பாஷையில ஜெபிங்க. அந்நிய பாஷை பெறாத தேவஜனங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. லைபாரா சந்தலா ரகதனா அல்வராத ரகதனனை அந்தலரவா. உன்னை அனலாக விடாதபடி உன்னை குளிர பண்ணுகிற ஆவிகள் இப்பொழுது வெளியேறுகிறது, இப்பொழுது வெளியேறுகிறது. உன் குடும்பத்தை விட்டு வெளியேறுகிறது. சில பிசாசின் கிரியைகள் உன் குடும்பத்தை கட்டி வச்சதல்லவா, கர்த்தர் சொல்லுகிற ரைட் நவ், ஒன் டைம் முடிஞ்சிட்டு வெளியேறு பொல்லாத ஆவியே, வெளியேறு பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருந்து நீ வெளியேற வேண்டிய நேரம் வந்துட்டு. எல்லா தேவ பிள்ளைகள் சேர்ந்து சொல்லுங்க, என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, இந்த அபிஷேக வார்த்தையோடு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லா பொல்லாத ஆவிகள் வெளியேறுவாயாக. என்னை, என் குடும்பத்தையும், என் பிள்ளைகளையும், என் தொழிலையும், என் மேல உள்ள அபிஷேகத்தை தடை பண்ணுகிற ஆவிகள் தேவ ஜனமே சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக, வெளியேறுவதாக, இப்பொழுதே ஏறுவதாக, வெளியேறுவதாக, நசரேயனான இயேசுவின் நாமத்தில். சில ஆவிகள் வெளியேறுகிறது, சில இருளின் ஆவிகள் ஓடுகிறது. நான் பார்க்கிறேன், ஒரு சகோதரி அலக்கழிச்சு கீழே விழுறீங்க. ஃபயர் இறங்குது. பெற்றுக்கொள் மகளே, உன் டெலிவரன்ஸை பெற்றுக்கொள். உன் மேல அக்கனி இறங்குது, உன் மேல அக்கனி இறங்குது. அது ஒரு பில்லி சுனியை கட்டி எரியுது. ஓ, உன் திருமண வாழ்க்கையை தடை பண்ணி உன் திருமணத்துல சந்தோஷம் இல்லாம ஆக்குற ஆவியை கர்த்தர் எரிக்கிறார். அந்த சகோதரி மேல, அலக்கழிக்கிற ஆவி மேல அருகாமையில் உள்ளவர்கள் ஹல்லேலூயா ஒரு செம்பு தண்ணி எடுத்து சின்னதாக அதில் தண்ணி எடுத்து தெளிங்க. இயேசுவின் ரத்தத்தினால் தெளிங்க. கர்த்தர் அந்த ஆவியை விரட்டுகிறார். ஃபயர் இறங்குது, உன் குடும்பத்தில் இறங்குது. ஒரு செம்புல தண்ணி எடுங்க. தேவ ஜனங்களே, நீங்க யாராக இருந்தாலும் ஹல்லேலூயா உங்க கிண்ணத்துல ஒரு பாட்டில் இருக்கும் என்றால் அவன் அந்த தண்ணி எடுத்து ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபம் முடிந்தவுடன் அந்த தண்ணியை அவன் உங்க வீடை சுத்திலும் தெளிங்க, உங்க வீட்டுக்குள்ள தெளிங்க. தேவ பிள்ளைகளே, உங்க அருகாமையில் ஹல்லேலூயா ஒரு பாட்டில் இருக்கும் என்றால், தண்ணி இருக்கும் என்றால், ஒரு கிளாஸ் தண்ணி இருக்கும் என்றால் ஓடி போய் எடுத்துட்டு வாங்க. கர்த்தர் உங்க மேல அக்னியை போட போறாரு. உங்க குடும்பத்தில் உள்ள பிசாசின் கிரியைகள் வெளியேற போகிறது. தேவ ஜனமே, ஒரு பலத்த அபிஷேகம் இறங்கி உங்க குடும்பத்தில் உள்ள பிசாசின் கிரியைகள் வெளியே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு கிளாஸ் தண்ணியை ஜெபம் பண்ண போறோம். நாங்க ஒரு வரி பாடிக்கொண்டு இருக்கும் பொழுது நீங்க ஓடி போய் எடுத்துட்டு வாங்க. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். கர்த்தர் தேற்றுகிறார். நான் துதிப்பேன், கர்த்தர் உன் குடும்பத்தை தேற்றுகிறார், நான் போற்றுவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறார். நான் துதிப்பேன், ஓ ரபா பா 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 பா. போற்றுவேன், விடுதலை 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 விடுதலை. ஆராதிப்பேன். விசேஷித்த அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கு, இறங்கி கொண்டிருக்கு. தண்ணியை கொண்டு வந்திருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். தண்ணியை ஜெபிக்க போகிறோம். தண்ணியில கை வைங்க. தண்ணிக்கு மேல கையை நீட்டலாம், தண்ணிக்கு மேல கையை வைக்கலாம். அவன் உங்க வாட்டர் பாட்டில் மூடி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்க கையை மட்டும் நீட்டுங்க. உங்க தண்ணி பாட்டிலில் கையை நீட்டுங்க. இல்லை தண்ணி பாட்டிலை பிடிச்சிக்கோங்க. உங்க தண்ணி பாட்டிலை கையில் பிடிச்சிக்கோங்க.
செம்பு இருந்தா செம்ப கையில பிடிச்சுக்கோங்க. அவன் கர்த்தருடைய அக்னி இறங்கும் போது அந்த தண்ணியில ஒரு அபிஷேகம் இறங்குது, ஒரு அக்னி இறங்குது. அது இயேசுவின் ரத்தமா மாறுது. அதை குடிக்கும் பொழுது அந்த சர்ப்பத்தின் வல்லமை எப்படி வெளியே ஏறுகிறதுன்னு பாருங்க. அதுக்குள்ள ஒரு அபிஷேகம் இறங்கி கொண்டு இருக்கு. அந்த தண்ணிக்குள்ள ஒரு அக்னி இறங்குது, ஒரு ஜெப ஆவி இறங்குது, ஒரு விடுதலையின் ஆவி இறங்குது. அந்த விக்கிர கட்டுகள் எரிக்கிற ஒரு அபிஷேகம் இறங்குது. பெற்றுக்கொள். அந்த தண்ணி ரிசீவ் பண்ணுது. அக்னி இறங்குவதாக. அந்த தண்ணியில ஒரு அக்னி இறங்கட்டும். இதை பிடித்திருக்கிற நபர் மேல ஒரு அக்னி இறங்கட்டும். இப்பொழுது மாந்திரிகத்தை வெட்டுகிற வல்லமைகள் அக்னி இறங்குவதாக. அந்த தண்ணிக்குள்ள அக்னி இறங்கட்டும். இயேசுவின் ரத்தமாய் அது மாறட்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் அந்த தண்ணியை பிரதிஷ்டை பண்ணுகிறேன். அந்த தண்ணியை பிரதிஷ்டை பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது பிரதிஷ்டை பண்ணுகிறேன். அந்த தண்ணியின் மேல அக்னி இறங்கட்டும். அந்த ஜெப தண்ணி மேல, அந்த பிரேயர் வாட்டர் மேல ஒரு அக்னி இறங்குவதாக. இந்த ஜெப தண்ணியை எங்கெல்லாம் தெளிக்கிறார்களோ, யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ அவங்க மேல ஒரு அக்னி இறங்கணும். திருமண கட்டு உடையணும், வருமான கட்டு உடையணும், ஜெப ஆவி இறங்கணும். யுத்த வீரனா மாறணும், யுத்த வீராங்கனையா மாறணும். இயேசுவின் நாமம் மகிமைப்படணும். இதை வீட்டை சுத்தி தெளிக்கும் பொழுது பில்லி சூனியங்களுக்கு உணரணும், பில்லி சூனிய ஆவிகள் உணரணும். இங்க ஒரு அக்னி வந்திருக்கு, இங்க ஒரு அபிஷேகம் வந்திருக்குது. அந்த அந்தகார ஆவிகள் உணரணும். பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு ஃபயர் இறங்குது. அந்த தண்ணிக்குள்ள ஒரு அக்னி இறங்குது. அந்த தண்ணியை பிடித்திருக்கிற நபர் மேல ஒரு பலத்த அபிஷேகம் இறங்குது. பெற்றுக்கொள் மகளே. ஒரு பலத்த அபிஷேகம், ஒரு சூறாவளி போல, ஒரு சுனாமி போல உனக்குள் இருந்து புறப்படுகிறது. ஆமென், 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 ஆமென். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை. பெற்றுக்கோள், பெற்றுக்கோள். உன் விரல் எல்லாம் அபிஷேகம், உன் வீடெல்லாம் அபிஷேகம். கட்டுக்களை உடைக்கிற மகிமை இறங்கி இருக்கு. இந்த அட்மாஸ்பியரை விட்டுறாத. உன் வீட்டுல இறங்கின இந்த மகிமையின் மேகத்தை விட்டுறாத. அந்த மகிமையின் மேகம் உன் வீட்டை விட்டு எங்கேயும் பேரக்கூடாது. அதற்கு விரோதமான பாவங்களை செஞ்சிடாதீங்க. அந்த பரிசுத்த புறாவாகிய ஆவியானவர் உன் ஷோல்டர்ல இருந்து பறந்துடக்கூடாது. அவர் உன் மேல இருக்கிறாரு, அவர் உன் தோல் மேல இருக்கிறாரு. அதை பறத்திராத. அந்த புறாவை போல இறங்கி உன் மேல வந்திருக்கிறாரு. அதை இழந்துராத தேவச்சனமே. அவரை கனப்படுத்து. அவர் உன்னை கனப்படுத்துவா. அவர் என்னை நீடித்த நாட்கள் திருப்தியாக்குவார். தேவ பிள்ளையே, எக்காலமும் நான் துதிப்பேன், நேரமும் நான் போற்றுவேன், காலமும் நான் துதிப்பேன். தேவச்சனங்களே, அந்த தண்ணீரை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறாரு. நீங்க அந்த தண்ணியை குடிக்கலாம். உங்க வீட்டில் எந்த பகுதியில் போராட்டம் இருக்கோ அதை தெளிக்கலாம். இலவசமா பெற்றீர்கள், இலவசமா கொடுங்க. தேவ ஆவியானவர் உன் வீடை நிரப்புறதுக்கு, உன் பிள்ளைகளை நிரப்புறதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. குடிகார கணவருக்கு ஜெபித்த தண்ணியை அவர்கள் குடிக்கும் பொழுது அதில் கலந்து கொடுங்க. அந்த குடிகார ஆவிகள் அரெஸ்ட் ஆகுறத பார்ப்பீங்க. அந்த பில்லி சூனியங்கள் அரெஸ்ட் ஆகுறத பார்ப்பீங்க. அந்த வியாதிகள் மறைகிறத பார்ப்பீங்க. விட்டுறாதீங்க. இந்த 100 நாள் ஜெபிங்க. நீங்களும் உருவாகணும். உங்க மூலமா உங்க குடும்பம் உருவாகணும். தேவ திட்டம் உங்க மூலமா நடக்கணும். இந்த அபிஷேக சத்தத்தை கேட்டுட்டோம் பின்வாங்கி போயிடாதீங்க. அபிஷேகத்தை காட்டுக்கொள்ளுங்க. உங்க வீட்டில் வந்திருக்கிற அந்த தங்க புறாவாகிய பரிசுத்த ஆவியானவரை வெளியே அனுப்பிடாதீங்க. உலக ஆசைக்கு, உலக இச்சைகளுக்கு இடம் கொடுத்து இந்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை இழந்து போகாதீங்க. எந்த விதத்துல சத்துரு உங்க பிரசன்னத்தை இழக்க பண்ணாலும் ஓடி வாங்க. அதுக்காக தான் இந்த பிரயர் டைம் குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. எல்லா டினாமினேஷன் வேறுபாடின்றி யாரெல்லாம் ஏசப்பா பிள்ளையோ எல்லாருக்கும் ஜெபம் தேவை, எல்லாருக்கும் அபிஷேகம் தேவை, எல்லாருக்கும் ஆவியானவர் தேவை, எல்லாருக்கும் வசனம் தேவை. வசனம் பஞ்சம் வந்து கொண்டிருக்கிறது. கலப்படமான உபதேசம் வருகிறது, பண ஆசை உள்ள உபதேசம் வருகிறது, கள்ள உபதேசம் வருகிறது. இந்த நேரத்தில் ஒரு ஒரிஜினல் அனாயிண்டிங் உனக்கு வேணும், ஒரு ஒரிஜினல் அபிஷேகம் வேணும். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த பிரேயர் டைம் உனக்கு தந்திருக்கிறாரு. இது பிரேயர் டைம் குடும்பம். நீ குடும்பத்தில் ஒரு பாகம். உனக்கு ஒரு ஆபத்துனா இந்த குடும்பம் ஜெபிக்கும். அதனாலதான் கமெண்ட் ஜெபம் வச்சிருக்கிறோம். எல்லா பிள்ளைகளுடைய கமெண்டையும் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தெய்வ பிள்ளையே, நீ ஒரு நாள் வெக்கப்பட்டு போகாதபடி உனக்காக ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு கூட்டத்தை எழுப்பி இருக்கிறார். அந்த கூட்டத்தோடு கலந்து ஜெபி. அந்த பாவக்கட்டுகள் உடைகிறத பார்ப்பேன். ஆழமான சத்தியங்களை நீ தெரிந்து கொள்ளுவா. எந்த நேரத்தில் நீ சுவிட்ச் ஆன் பண்ணி பிரேயர் டைம் சேனலுக்குள்ள வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு ஏற்ற வார்த்தையை தருவாரு. ஏன் தெரியுமா? இது இந்த நாளுக்கு பேசப்பட்டது, இந்த நேரத்துக்கு பேசப்பட்டதுனே கிடையாது. இதை யாரு எந்த நூற்றாண்டுல, எந்த நிமிஷத்துல, எந்த இரவுல, எந்த பகல்லையும் நீ பிரேயர் டைம் சேனல்
சேனலுக்குள்ள நுழைஞ்சி எந்த வீடியோ வேணாம் கிளிக் பண்ணி பாரு, உனக்கு ஏற்ற வார்த்தை வரும். ஏன் தெரியுமா? இத பேசுறது பரிசுத்த ஆவியானவர். இதுல ஒரு வார்த்தை கூட ஒரு சுயநலமான வார்த்தையோ இது மனுஷ வார்த்தையோ இருக்காது. நீ எந்த நேரத்துல எந்த வீடியோ கிளிக் பண்ணி போட்டு பாரு, அந்த வார்த்தை உன்னோடு பேசும். இதுதான் தீர்க்க தரிசன வார்த்தை. நீ வேணா போட்டு பாரு தேவ பிள்ளையே. எந்த இரவுல போட்டு பாரு, எந்த பகல்ல போட்டு பாரு, 10 நாள் கழிச்சு போட்டு பாரு, அந்த வார்த்தை உன்னோடு பேசும். அதுதான் அபிஷேகத்தினுடைய வேலை, அதுதான் ஆவியானவருடைய வார்த்தை. ஆமென். 2000 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புதிய ஏற்பாட்டில் உள்ள விஷயங்கள் இன்னைக்கும் உன்னோட பேசுதுன்னா அதே ஆவியானவர் தான் இன்னைக்கு இந்த பிரேயர் டைம் மூலமா பேசுறாருன்னா, நீ எந்த இரவுலையும் எந்த சூழ்நிலையும் எந்த துக்கத்திலையும் இந்த பிரேயர் டைம் சேனலை ஓபன் பண்ணும் பொழுது நீ ஒரு அபிஷேகத்தை பார்ப்ப, நீ ஒரு அக்னியை பார்ப்ப, நீ அக்னி குதிரையை பார்ப்ப, அக்னியின் மத்தியில உலாவுகிற அந்த 4வது நபரை நீ பார்ப்ப. சூறாவளி போல ஹalleluya பிலிப்பை தூக்கி சென்ற அந்த பரிசுத்த ஆவியை பார்க்க கர்த்தர் உனக்கு உதவி செய்கிற ஒரு அருமையான சேனல் தான் இந்த பிரேயர் டைம் குடும்பம், இந்த பிரேயர் டைம் ஃபேமிலி. இதுல கர்த்தர் உன்னை சும்மா கொண்டு வரல, இதுல உன்னை யுத்த வீரனா மாத்துவாரு, யுத்த வீராங்கனையா மாத்துவாரு. நீ தேசத்தை கலக்குவ. வேதம் சொல்லுகிறது, தேசத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்ட நபர் நீனாக மாறுவ. குடும்பத்தின் நிலைமையை மாத்துவ. உன்னை கொண்டு குடும்பத்தாண்டு ஆசீர்வதிப்பாரு. எப்படி அந்த சமாரியா ஸ்திரியை கொண்டு கர்த்தர் ஒரு ஊரையே ஆசீர்வதிச்சாரோ. பாவத்தில் ரொம்ப கட்டுகள் இருக்கும், கடனின் ஆழத்துல போயிட்டு ரொம்ப ஆழமான பாவங்கள் இருக்கிறேன், ரொம்ப ஆழமான பிரச்சனைகள் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், நீதான் வேணும், நீதான் வேணும். ஏன்னா உன்னை சாத்தா ஏன் தெரியுமா கட்டினா? நீ தேசத்தை அசைக்கிறவன், அதனாலதான் உன்னை கட்டுறான், அதனாலதான் உன்னை கட்டுறான். நீ தேசத்தை அசைக்கிற அபிஷேகத்தை வச்சிருக்கிற, உன் மேல அப்படிப்பட்ட பலத்த அழைப்பு இருக்கு, அதனாலதான் சாத்தா உன்னை கட்டி வைக்கிறான். இன்னைக்கு அந்த கட்டை உடைப்பாரு. உனக்கு எப்பொழுதெல்லாம் கட்டுகள் வருகிறதோ ஓடி வா, தேவனண்டை ஓடி வா. அந்த நேரத்துல உனக்கு தேவைப்பட்டால் பிரேயர் டைம் சேனல் ஆன் பண்ணி பாரு. எந்த சூழ்நிலையும் எந்த இரவுலையும் எந்த பகல்லையும் உன் கண்ணீர்ல உன் சந்தோஷத்துல எல்லா நேரத்திலையும் கர்த்தருடைய ஆவியானவரோடு பேசுவார். கர்த்தருடைய அக்னி உன் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உன் விசுவாசத்தை அக்னியா மாத்துகிறேன்னு தரிசனத்துல காட்டுகிறாரு. எம்மா ஒரு சீடர்கள் அன்னைக்கு அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நடக்கும் பொழுது தான் கூட நடந்து வருகிறவர் இயேசு கிறிஸ்து என்று அறியாமல் இயேசுவின் வார்த்தையை கேட்டுக்கொண்டு வரும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர்கள் வீட்டுக்குள்ள வந்த உடனே சொன்னது என்ன தெரியுமா? அவர் பேசும் பொழுது நம்முடைய இருதயம் ஹalleluya கொழுந்து விட்டு எரியவில்லையா? அதிலே நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும்ல, அவர் சத்தத்திலே நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும்ல. நம்ம அவரை பார்த்து தானே கண்டுபிடிக்கணும்னு இருந்தோம், ஆனா நம்ம கண்டுபிடிக்க முடியல. கர்த்தர் நம்ம கண்ணை திறந்ததுனால தான் அவர் உன்னதமாகிய தேவன், அவர் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று கண்டுகொண்டோம். தேவ பிள்ளையே, உன் கண்ணால நீ பார்க்கிற வரைக்கும் இது ஆண்டவருடைய கரம் நீ நம்ப மாட்ட. ஆனா அவர் உன் கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடியே உன் இருதயம் அக்னியா மாறுது பாத்தியா? அந்த நேரமே நீ புரியணும், உன் கூட பேசுகிறது மனுஷன் அல்ல, உன்னை ஆண்டவர் அனலாக்கும் போது நீ தெரிஞ்சுக்கிடணும், உன் கிட்ட நிக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு உன் இருதயத்துல விசுவாசம் என்ற அக்னியை போடுகிறான். விசுவாசம் ஐயா அக்னி பந்து உனக்குள்ள இறங்குகிறது. அக்னி வளையம் உன்னை சுத்திலும் நிரப்புகிறது. உன்னை எந்த பில்லிசுனியும் தொடாதபடி, உன்னை எந்த அந்தகாரமும் தொடாதபடி உன்னை சுத்திலும் ஒரு அக்னி பந்தை ஆண்டவர் போடுகிறார், ஒரு அக்னி வளையத்தை போடுகிறார். நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவ பிள்ளையே. ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம், எம்மாவூர் சீடர்களுடைய இருதயம் அனல் கொண்டு எரிந்தது போல, அனல் கொண்டு தீ பிடித்தது போல அவருடைய இருதயத்தில் ஒரு ஃபயர் உண்டானது. ஆமென் தேவ பிள்ளையே. ஒரு ஆள் மேல கோபம் வரும் பொழுது உன் இருதயத்தில் ஒரு ஃபயர் வருதுல, அந்த கோபத்தின் அக்னியை பத்தி சொல்லல. ஆண்டவர் சொல்லுகிறார், வசனத்தின் மேல ஒரு அக்னி. ஓ, ஒரு பேப்பர் தீப்பட்டா எரிகிறது போல, ஒரு காய்ந்த வைக்கோல் தீயினால் எரிகிறது போல, ஒரு நியூஸ் பேப்பரை தீயில போட பொழுது அவன் ஈஸியாக எரிகிறது போல உங்க இருதயம் ஆண்டவருக்காக தாகமா இருக்கும் என்றால் அது எரிய ஆரம்பிக்கும். ஒருவேளை நீங்க சோர்ந்து போய் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறாரு. உங்க இருதயம் இன்னைக்கு விசுவாசமாகிய தீயினால் கர்த்தர் நிரப்பி உங்க இருதயத்தை நிரப்ப அவர் சுத்தமுள்ளவரா இருக்கிறார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், திறக்காதது திறக்கும், திறக்காதது திறக்கும். கர்த்தர் சில இருதயங்களை திறந்தாரு, கர்த்தர் சில கண்களை திறந்தாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நீ நினைக்காதது திறக்கும். தேவ பிள்ளையே, பிள்ளையாம் தீர்க்கதரிசி ஒரு பயணமாக செல்லும் பொழுது அவன் வாழ்க்கையில எதிர்பார்த்திராத ஒரு விஷயம் நடக்குது. அவனே ஒரு தீர்க்கதரிசி, அவன் கர்த்தருடைய வாய். ஆனா அவனை பார்த்து ஒரு கழுத தீர்க்க தரிசனமா சொல்லுது. ஓ, கழுத பேசுனது. தேவ பிள்ளையே, ஆண்டவர் சரித்திரத்துல இல்லாததை செஞ்சாரு. ஒரு கழுதையின்
வாயை திறந்தாரு. இன்னைக்கு நீ எதிர்பார்க்காத விஷயம் உனக்காக திறக்கும்னு ஆவியானவர் உன்னை பார்த்து பேசுகிறாரு. தேவ பிள்ளையே, ஒரு காலத்துல ஒரு பஞ்சம் உண்டானது. அந்த காலத்துல அந்த பஞ்சத்துல எலியா தீர்க்கதரிசி ஒரு ஆற்றண்டையில் இருந்தான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை அழகாக சொல்லுகிறது. காகங்கள் அவனுக்கு விடிய காலத்து அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஒரு நேரம் அல்ல, ஏதோ அன்எக்ஸ்பெக்டடா அல்ல. ஆமென். ஏதோ திடீர்னு ஒரு நாள் மட்டும் காகம் வந்துச்சுன்னு சொல்லல. காலையில வந்தது, சாயந்தரம் வந்தது. அந்த பஞ்சம் தீருகிற வரைக்கும் கர்த்தர் ஒரு கதவை திறந்தாரு. அது எந்த கதவு தெரியுமா? அது காகங்களின் உள்ளம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ எதிர்பார்த்திராத விதத்துல, கர்த்தர் நீ நினைத்திராத விதத்துல சில டோரை ஓபன் பண்ண போறாரு. How many are ready to receive? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? நீர் எதிர்பார்த்திராத இடத்துல ஒரு நாள் கூட எலியா நினைச்சதில்லை, சரித்திரத்தில் இது நடந்ததில்லை. கர்த்தர் காகங்களின் உள்ளத்தை திறந்தார். காகங்கள் அவனுக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. இன்னைக்கு நீ படிக்கிற ஸ்கூல் ஃபீஸுக்கு கர்த்தர் ஒரு காகத்தை அனுப்ப போறாரு. உன் ஹவுஸ் ரெண்டுக்கு கூட கர்த்தர் ஒரு காகத்தை அனுப்ப போறாரு. நீ எதிர்பார்த்திராத விதத்துல கர்த்தர் ஒரு காகத்தை உனக்காக அனுப்பி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, ஓ ராபா ஷகத ராபா, நான் ரொம்ப ஆழத்துல இருக்கிறேன். நான் தேவ சித்தத்தை செய்ய முடியாம இருக்கிறேன். தேவ சித்தம் எனக்கு செய்ய பிடிக்கலன்னு சொல்ற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தேவ சித்தத்தை பிரிய இல்லாம தேவ சித்தத்தை செய்ய பயந்து கொண்டு போன அந்த யோனாவை பாருங்க. கப்பலின் அடித்தட்டுல படுத்து கிடந்தாரு. ஆமென். ஹல்லேலூயா. அந்த கப்பல் அவனை தாங்கவில்லை, அந்த கடல் கரை அவனை தாங்கவில்லை. ஓ, நீ தேவ சித்தத்தை செய்ய முடியாமல் பயந்து போகும் பொழுது உன் வாழ்க்கையில சூறாவளி வரலாம், போராட்டம் வரலாம், ஏதோ ஒரு பயத்துல இருக்கலாம். ஆனா கர்த்தர் உனக்காக உன்னை திறந்து விடுகிறாரு. அந்த யோனா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் அவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற ஒரு மீனின் வாயை திறந்தா. இன்னைக்கு கர்த்தர் உனக்காக ஏதோ ஒன்ன திறக்கிறாரு. நீ எங்கேயோ மாட்டி கிடக்கிற, எங்கேயோ கப்பல் தட்டுல, எங்க கப்பலின் அடித்தட்டுல நீ படுத்து கிடக்கிற, நீ சோம்பலா உட்கார்ந்து இருக்கிற. நீ கர்த்தருக்காக பயன்பட வேண்டியவன், நீ கர்த்தருக்காக பயன்பட வேண்டியவா, நீ தேவனுடைய அழைப்பை பெற்றவன். ஆனா நீ படுத்து தூங்கி கொண்டு இருக்கிற. கர்த்தர் ஒரு மீனை அனுப்புகிறார். நீ எதிர்பார்த்திராத லெவல்ல கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை அனுப்பி உன்னை தேவ சித்தம் செய்ய வைக்கிறதுக்கு ஒரு மீனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நீ எதிர்பார்த்திராத விதத்துல கர்த்தர் உனக்கு திறந்த வாசல் வச்சிருக்கிறார். தேவ பிள்ளையே, எனக்கு தேவைகள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறாயா? என்னுடைய தேவைகள் நிறைய இருக்குது நினைக்கிறாயா? இப்படிதான் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தேவை வருகிறது. ராயனுக்கு காசு கட்டணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னாரு, நீ போய் கடல்ல ஒரு மீனை புடி, அந்த மீனுக்குள்ள காசு இருக்கும். தேவ பிள்ளையே, ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கு கட்ட வேண்டிய நிலைமை வரும் பொழுது காசு தேவைப்பட்டது. இன்னைக்கு உனக்கு காசு தேவைப்படும். ஏதோ விதத்துல உனக்கு பணம் தேவைப்படும். ஆனா அது எங்க இருந்து வரும் உனக்கு தெரியாது. உன் வேலையில இருந்து வராம இருக்கலாம். உனக்கு அது வர வேண்டிய சூழ்நிலை இல்ல. நீ எதிர்பார்த்திராத இடத்துல கர்த்தர் உனக்கு அந்த காசை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் சொன்னாரு, ஓ பேதுருவே, நீ எதிர்பார்த்திராத ஒரு இடம் இருக்குது. நீ போய் கடல்ல மீனை பிடி. அந்த மீனுக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். அந்த மீன் போய் ஒரு காசை முழுங்கி இருக்குது. அந்த காசை முழுங்கிட்டு அது உன்னை நோக்கி வருகிறது. நீ தூண்டில் போடும் பொழுது பல கோடி மீன்கள் உள்ள இடத்துல ஓ தேவ சித்தம் உள்ள மீன் வந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய அந்த மீன் போடுற தூண்டில் கர்த்தருடைய சித்தம் உள்ள மீன் மாட்டுகிறது. இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார். நீ எதிர்பார்த்திராத விதத்துல உன் பினான்சியல் தேவைகள் சந்திக்கப்படும். அந்த மீனை கொண்டு கர்த்தர் பேதுருவுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ராயனுக்கு கொடுத்தாங்க. அந்த வரிகளை செலுத்தினாங்க. இன்னைக்கு நீ ஏதோ செலுத்த வேண்டியது இருக்கலாம். உன்னோட வாழ்க்கையில நீ கட்ட வேண்டியது இருக்கலாம். ஆனா அது எங்க இருந்து வரும் தெரியாம இருப்ப. ஆண்டவர் சொல்லுகிறாரு, பேதுருக்கு ஒரு மீன் அனுப்புனா உனக்கு ஒரு கதவை திறந்திருக்கிறேன். அது உன்கிட்ட வருகிறது. பெற்றுக்கொள். விசுவாசத்துல அதை ரிசீவ் பண்ணு. ஏற்ற நேரத்துல அது உனக்கு வந்து சேருகிறத நீ பார்ப்ப. தேவ பிள்ளையே, உன்னை நோக்கி கர்த்தருடைய சத்தம் வருகிறது. கர்த்தர் நீ எதிர்பார்த்திராத விதத்துல கதவுகளை திறப்பன்னு சொல்றாரு. அதை குறித்து தான் இன்னைக்கு ஆவியானவர் உன்னோட பேசி கொண்டிருக்கிறாரு. தேவ ஜனமே, ஆண்டவரோடு ரொம்ப நெருக்கமா இருந்த பேதுரு, ஆண்டவர் கூட நடந்த பேதுரு, ஆண்டவருக்காக உயிரை கொடுப்பேன்னு சொன்ன பேதுரு, ஒரு டைம் வரும்பொழுது ஆண்டவராகிய இயேசுவை விட்டுட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துல இருந்து குளிர் காய்ந்து கொண்டு ஆண்டவராகிய இயேசுவை சபிக்க தொடங்கினார், ஏச தொடங்கினார். அந்த ஆண்டவராகிய இயேசு எனக்கு தெரியாதுன்னு சொன்னா அந்த நேரத்துல கர்த்தர் ஒரு சேவலின் இருதயத்தை திறந்தாரு. அந்த சேவல் கூவ ஆரம்பித்தது. 1000 சேவல் இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு சொன்னாரு, நீ அந்த சேவல் கூவிடும் முன்பு நீ என்ன மறுதலிப்பான்னு சொன்னாரு. அதே போல கர்த்தர் ஏவன அந்த சேவல் கூவினது. அந்த நேரத்துல ஆண்டவருக்காக பயன்படணும்னு அழைக்கப்பட்ட அந்த பேதுருடைய உள்ளம் அழத் தொடங்கினது. தேவனே என்னை மன்னியும் என்று கதற ஆரம்பித்தால் இன்னைக்கு கர்த்தர் நீ எதிர்பார்த்த
எதிர்பாராத விதத்துல உன்னை மனம் திரும்ப வைக்கிறாரு. உன் குடும்பத்தை உயர்த்தணும்னு நினைக்கிறாரு. மறுபடியும் நீ தேவனுடைய சித்தத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் ஒரு சேவலை அனுப்புகிறாரு. உன்னை பார்த்து சொல்லுகிறது, நீ சீக்கிரமாக மனம் திரும்பு. ஏதாகிலும் குறைகள் இருக்கும் என்றால், நீ ஆண்டவரை விட்டு தூரம் போயிருப்பாய் என்றால், நீ மனம் திரும்புகிற நேரம் இந்த சேவல் உன்னை கூவுகிறது. நீ கர்த்தராகிய ஆண்டவர் சமூகத்தில் திரும்பி வா என்று கர்த்தர் அந்த சேவலின் இருதயத்தை அவன் திறந்ததினால் அது கூவினது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ எதிர்பாராதது திறக்கும். நீ எதிர்பாராத கதவுகள் திறக்கும். நீ யோசித்து பார்த்திருக்கவே மாட்ட. மனிதர்கள் தான் திறப்பாங்கன்னு நினைச்சிருப்ப. ஆனா ஆண்டு மிருகங்களை கூட யூஸ் பண்ணாரு. இன்னைக்கு நீ எதிர்பாராத விதத்துல கர்த்தர் திறக்கிறாரு. கர்த்தர் திறக்கிறாரு. கர்த்தர் திறக்கிறாரு. கர்த்தர் திறக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு யுத்தம் வந்தது. அந்த யுத்தத்துல எல்லா போர்சேவர்கள் பயந்த பொழுது கர்த்தர் ஒரு காட்டு குளவியின் கூட்டத்தை அனுப்பினார். அந்த காட்டு குளவிகள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனத்திற்கு விரோதமான எல்லா ஜனத்தையும் விரட்டினது என்று வரலாறு சொல்லுகிறது. இன்னைக்கு கர்த்தர் உனக்காக யாரோ ஒரு ஆளை எழுப்பாட்டி விடுகிறார். உனக்கு விரோதமான நபர்களை, உனக்கு விரோதமான சூழ்நிலைகளை சமாளிக்க கர்த்தர் ஏதோ ஒரு ஆளை தட்டி எழுப்பி இருக்கிறார். தேவ பிள்ளைய உன்னை உயர்த்தணும்னு நினைச்சிட்டாருன்னா சிலருடைய தூக்கத்தை ஆண்டு கை வைப்பாரு. உன்னுடைய டைம் வந்துட்டுனா ஆமென், கர்த்தர் சிலருடைய தூக்கத்தை கெடுப்பாரு. தேவ ஜனமே, ஒரு அருமையான தேவதாசன் ஹல்லேலூயா, அவர் குடும்பத்தில் ஒரு பயங்கரமான பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு இரவுல 6 லட்சம் ரூபாய் தேவை. அந்த 6 லட்சத்துக்கு எங்க போவன் கண்ணீரோடு இருக்கிறாரு. அமெரிக்கா தேசத்துல அட்மிட் ஆயிருக்கு அவருடைய பையன். இந்த நேரத்துல கர்த்தர் எங்கேயோ இருந்து ஒரு ஆள் போன் பண்றாங்க. ஐயா, எனக்கு இரவெல்லாம் தூக்கமே இல்லை, நீங்க ஏதோ தேவையில் இருக்கிறீங்க, என்ன தேவைன்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, இத்தனை லட்சம் எனக்கு தேவை. அவர் சொல்றாரு, இப்பொழுதே அனுப்புகிறேன், நாளைக்கு காலையிலக்குள்ள உங்க கையில அந்த அமௌண்ட் இருக்கும். தேவ பிள்ளையே, நீ ஆண்ட சமூகத்துல உண்மையா கண்ணீர் வெடிப்பா என்றால், உண்மையா தேடுவா என்றால், முழு மனதோடு தேவனை தேடுவா என்றால், ஆமென், உன்னுடைய டைம்ல நீ ஆண்டரை தேடும் பொழுது அவர் அவருடைய டைம்ல உனக்கு உதவி செய்வாரு. நீ நினைத்திராத விதத்துல கர்த்தர் கதவை திறப்பாரு. உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். எத்தனை பேர் எழுதி வைப்பீங்க? இந்த 20வது நாள்ல ஆவியானவர் உன்னை பார்த்து பேசுகிறாரு. நீ நினைத்திராத விதத்துல கர்த்தர் உனக்கு கதவுகளை திறக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லியாந்தலரவா சந்தலரவா. ஆமென். சிம்சனுடைய வாழ்க்கையை பாருங்க தேவ பிள்ளைகளே. நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சிம்சனுக்கு ஒரு நீரூற்றை திறந்தார். அவன் சொல்லுகிறான், நான் இவ்வளவு பெரிய ஊழியத்தை செஞ்சிருக்கிறேன், நான் இவ்வளவு பெரிய ஊழியத்தை செஞ்சிருக்கிறேன், இவ்வளவு பெரிய மகிமையை கொண்டு வந்திருக்கிறேன், என் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ நான் தாகமா இருக்கிறேன், இப்போ நான் தவிச்சு போய் இருக்கிறேன். தேவ பிள்ளை, நீ ஆண்டவருக்காக ஓடி ஏதோ விதத்துல நீ தவித்து போயிருக்கலாம். உன் பினான்சியல் நிலைமை ட்ரை ஆயிருக்கலாம், உன் குடும்பத்துல பிரிவினா இருக்கலாம். ஆண்டு சொல்றாரு, ஒரு அபிஷேக நீரோட உன்கிட்ட உடையுது. கர்த்தர் உன்கிட்ட ஒரு அபிஷேக நீரோட திறக்கிறார். பெற்றுக்கொள் மகனே. நீ ஆண்டவருடைய சமூகத்துல 8 மணிக்கூர் 9 மணிக்கூர் இருக்கிற லெவல்ல, உபவாசித்து தேவ சமூகத்துல கடக்கிற லெவல்ல கர்த்தர் உனக்கு ஒரு நீரூட்டை திறக்கிறாரு. உன்னை அந்த அபிஷேகத்துல நிரப்பி உன்னை பலப்படுத்துவாரு. நீ தேவனுக்காக ஏதோ நன்மை செய்த அல்லவா? ஆமென். அந்த சிம்சன் தேவனுக்காக பிலிஸ்தியர் மக்களை நிர்மூலம் ஆக்கினான் அல்லவா? அவனை செத்து போகிறதுக்கு கர்த்தர் அழைக்கவில்லை. அவன் எதிரியோடு அவன் அழியறதுக்கு கர்த்தர் அழைக்கல. ஆண்டு ஒரு நீரோட திறந்தாரு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளை, கர்த்தர் உன் பக்கத்துல ஒரு நீரோடைய திறக்கிறாரு. உன் பிள்ளைக்கு ஒரு நீரோடைய திறக்கிறாரு. தேவ பிள்ளையே, நான் ஒரு தேவ மனுஷனுக்கு தீர்க்க தரிசனமா சொன்னேன். உன் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அறுவடை இருக்குது, உன் வீட்டுக்கு பக்கத்துல தான் உன் ஆசீர்வாதம் இருக்குன்னு சொன்னேன். ஏற்ற நேரத்தில் அவர் திருமணத்தோட உடையும் பொழுது அவருடைய மணப்பெண் அவருடைய 2 தெருக்கு தள்ளி தான் இருந்தாங்க. தேவ பிள்ளை, அந்த தீர்க்க தரிசனம் தரையில விழாம கர்த்தர் நடத்துறாரு. இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, உன் ஆசீர்வாதம் உன் கிட்ட தான் இருக்கு. ஆனா கர்த்தர் திறக்கணும், உன் கண்ணையும் திறக்கணும், உன் ஆசீர்வாதத்தையும் திறக்கணும், உன் கண்ணையும் திறக்கணும். இந்த 2க்காக சோமனு. உன் ஆசீர்வாதம் உன் கிட்ட தான் இருக்கும். ஆனா நீ ஜபத்துல தெளிவா இல்லாததுனால, நீ அபிஷேகத்துல எழுப்பி ஜெபிக்காததுனால, நீ யாரையாவது குறை சொன்னா கூட அந்த அபிஷேகம் செயல்படாது. தேவ பிள்ளையே, நீ உன்னை தாழ்த்தி உன் குடும்பத்துல யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணாத. எல்லாருமே பலவீனவர்கள் தான், எல்லாருமே மாம்சமானவர்கள் தான், எல்லாருமே பலவீன உடையவர்கள் தான். எல்லாரையும் மன்னித்துட்டு நீ கர்த்தரும் நீனும் மட்டும் கர்த்தரோடு பேச ஆரம்பி. கர்த்தர் அந்த நீரோடு திறப்பாரு. தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறாரு, ஒரே இரவுல ஆரோனுடைய மரித்த கோல் உயிர் வந்தது. அந்த மரித்த கோலை கர்த்தர் திறந்தாரு. அதில் உள்ள எல்லா துவாரங்களையும் திறந்தாரு. எப்படி ஒரு ஜீவனுள்ள கட்டையில தண்ணி ஒவ்வொரு இன்ச்சாக பாஞ்சு செல்லுமோ அதற்குள் ஜீவம் உண்டானது. அதற்குள் ஒரே இரவுல கர்த்தர் ஒரு திறந்த வாசலை வச்சாரு. ஆண்டு சொல்றாரு, உன்னுடைய சில விஷயங்கள்ல ஒரே இரவுல திறந்த வாசல் வைப்பாரு. ஒரே இரவுல நீ பூத்து குலுங்குவ. நெடுநாளா நீ கஷ்டப்பட்டல. உன் அழைப்புக்கு விரோதமா நிறைய பேர் போராடினாங்கல்ல, உன் அபிஷேகத்துக்கு விரோதமா நிறைய ஆவிகள் போராடினதுல நிறைய
நிறைய மனித வல்லமைகள் போராடினதுல கர்த்தர் சொல்லுகிறாரு, ஆரோனின் கோலை ஒரே இரவுல நான் திறந்தேன், ஒரே இரவுல அதை உயிர் கொடுத்தேன். இன்னைக்கு நான் ஒரே இரவுல உன் வாழ்க்கையை மாற்றுவேன்னு ஆவியானவர் சொல்லுகிறார். உன்னை பார்த்து உன் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, ஒரே இரவுல உன் வாழ்க்கை மாறும். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் திஸ்பியனாகிய எலியாவை பார்த்து சொன்னாரு, இந்த நாட்கள்ல மழை பெய்யாது, இது வனாந்தரமான நாட்கள். நீ அந்த கேரி தாற்றண்டை போ, அங்க நான் காகங்களை கொண்டு போசிப்பேன். அதற்கு பிறகு நீ ஒரு விதவையின் வீட்டுக்கு போகணும். அந்த விதவையின் வீட்டுக்கு போகும் பொழுது அங்க நான் அவர்களுடைய ஆகாரத்தை திறக்க போகிறேன். ஆகாரம் என்ற தரவுகள் திறக்கப்பட்டது. அந்த வீட்டுல பஞ்சம் நிறைந்திருந்தது. அந்த வீட்டுல உள்ள பிள்ளைகள், அந்த வீட்டுல உள்ள தாயார் விறகு பறக்கி கொண்டிருந்தாங்க. கடைசியா சாப்பிட்டுட்டு சாகலாம் நினைச்சாங்க. தேவ பிள்ளையே, உன்னை கர்த்தர் அழியறதுக்கு அழைக்கல. உன் வாழ்க்கை இப்போ முடிஞ்சிரும் நீ நினைச்சிட்டு இருக்கும் பொழுது ஆவியானவர் சொல்றாரு, திஸ் இஸ் நாட் யுவர் கன்க்ளூஷன், திஸ் இஸ் யுவர் இன்ட்ரோடக்ஷன். ஓ, உனக்கு இது முடிவு அல்ல, உன்னுடைய முன்னுரை. உன் முடிவுரை அல்ல, இது உன்னுடைய முன்னுரை. எல்லாம் முடிச்சிட்டு நினைக்கிறல்ல, கர்த்தர் சொல்றாரு, இனிதான்டா ஆரம்பம். இனிதான் மகளே உனக்கு ஆரம்பம். உன் வாழ்க்கை இனிதான் ஆரம்பம். தேவ சித்தம் இப்பதான் உனக்கு ஆரம்பிக்குது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் திருமணம் ஆனாதான் என் வாழ்க்கை ஆரம்பிக்குதுன்னு நினைப்பாங்க. நிறைய பேர் நினைப்பாங்க, எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தாதான் என் வாழ்க்கை ஆரம்பிக்குதுன்னு நினைப்பாங்க. நிறைய பேர் நினைப்பாங்க, எனக்கு ஒரு வேலை கிடைச்சாதான் என் வாழ்க்கை ஆரம்பிக்குதுன்னு நினைப்பாங்க. தேவ பிள்ளை அப்படி கிடையாது. மோசைக்கு திருமணம் ஆகி இருந்தது, மோசைக்கு குடும்பம் இருந்துச்சு, மோசைக்கு எல்லாமே இருந்துச்சு. ஆனா அவன் அக்னி தீய பார்க்கறதுக்கு வரைக்கும், அவனு கூட ஆண்டவர் பேசுகிற வரைக்கும் அவன் வாழ்க்கை ஆரம்பம் ஆகல. இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஏதோ நடக்கல, அதனால என் வாழ்க்கை ஆரம்பம் ஆகல நீ நினைத்து கொண்டிருப்ப. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு திருமணம் ஆகி இருந்தாலும் ஆகாம இருந்தாலும் நீ கர்த்தர் இடத்துல பேசிட்டனா, கர்த்தர் உன்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா உன் வாழ்க்கை ஆரம்பம் ஆயிட்டு. நீ எந்த சூழ்நிலையில இருக்கலாம், எந்த படுக்கையில இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுறாரு, நீ கர்த்தரோட பேசுகிற பிள்ளைனா உன்னை கொண்டு தான் தேவ சித்தம் நிறைவேறும். உன்னை கொண்டு தான் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா நீ தான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவன், நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவன். உனக்குள்ள இருந்து சத்தம் வருகிறது. அதனாலதான் உன்னை கொண்டு தான் தேவ சித்தம் நடக்கும். அதனால ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்திராத விதத்துல உனக்கு கர்த்தர் கதவுகளை திறப்பார். எத்தனை பேர் சேர்ந்து சொல்றீங்க, நான் எதிர்பாராத விதத்துல கர்த்தர் என் கதவுகளை திறப்பார், என் கல்லறை கதவுகள் திறக்கப்படும். நான் எத்தனையோ விஷயங்கள் மறித்து போயிருக்கும், அந்த கல்லறை கதவுகளை கர்த்தர் திறக்கிறார். மூடப்பட்ட வாசல்கள் ஆண்டவர் திறக்கிறார், எதிர்பாராத விதத்துல திறப்பார். விசுவாசத்தோடு ஜெபிங்க தேவ பிள்ளைகளே, எழுதி வைத்து ஜெபிங்க, இதோட விடாதீர்கள். தனி ஜெபம் பண்ணுங்கள். கீழே உள்ள பிரயர் மியூசிக் சேனல்ல போய் தேவ பிள்ளைகள் இணைந்து தனி ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை எழுதி வைங்கள். ஆண்டவர் உங்களோடு இடைபடுகிற விஷயங்களை எழுதி வைத்து ஜெபியுங்கள். தீர்க்க தரிசன வசனங்களை அற்பமா எண்ணாதீர்கள். வசனம் சொல்லுகிறது, நீங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவஜனம். இந்த 100 நாள் இணைந்து ஜெபிக்கும் பொழுது சில அசைவுகளை பார்ப்பீங்க. சாத்தானுடைய ராஜ்யம் அசைறத பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கை முன்னேறுகிறத பார்ப்பீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தொடர்ந்து நடத்துவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். God bless you.